மதுரையில் போலீசார் அமைத்துள்ள கண்காணிப்பு மையத்தில் உடல் எரிந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். யார் அந்த நபர்? போலீசார் தரப்பில் என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். மதுரை மாநகராட்சி அருகே பெரியார் சிலை அருகிலே போலீஸ் கண்காணிப்பு பூத் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூத்தில் லோடு ஆட்டோவில் வந்த ஒரு நபர் திடீரென அந்த பூத்துக்குள் போலீசார் யாரும் இல்லாத நிலையில அந்த பூத்துக்குள் சென்று தான் கொண்டு வந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அவர் தீ வைத்து அவர் சடலமாக இருந்த நிலையில் தீ பற்றி எரிந்தது. பூத்து முழுவதுமாக தீ பற்றி எரிந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். முற்றிலுமாக எரிந்த நிலையில் அவர் சடலமாகவே அவரது உடல் அந்த பூத்துக்குள் இருந்தது. பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. முதலாவதாக அந்த இறந்த நபரானது எதற்காக இறந்தார், ஏன் இறந்தார் என்பது போன்ற விவரங்களை தற்பொழுது அவர் வந்த ஆட்டோவில், அதாவது அவர் பழங்கள் மற்றும் காய்கறிகள் வைப்பதற்காக ஆட்டோவில் ஸ்பீக்கர் கட்டி வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவரது அந்த ஆட்டோவில் இருந்த செல்போனையும் கைப்பற்றி தற்பொழுது அவர் யார் என்பது போன்ற உள்ளிட்ட விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகிறார்கள். போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில சிவநேசன் என்ற ஆட்டோவில் இருக்கிறது. தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆர்டிஓ ஆபீஸில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதால அவரது பெயர் என்ன, அவர் இறந்தது யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது உள்ளிட்ட விவரங்களை போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட பரபரப்பான சாலையில போலீஸ் பூத்துக்குள் சென்று அவர் உடல் முழுவதுமாக பெட்ரோலை வைத்து தீ வைத்துக் கொண்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்போது அப்பகுதியில் அருகே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் வைக்கப்பட்டிருக்க கேமராவில், கண்காணிப்பு கேமராவிலும் உள்ள காட்சிகளையும் போலீசார் தற்போது கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இறந்த நபர் யார், அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், எதற்காக இறந்தார் என்பது போன்ற விவரங்களும் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.